என்ன நடைபெறுகின்றது? அமைதிக்காக நாம் ஏதும் செய்கின்றோமா? ஒரு காலத்தில் மக்கள் நினைத்தார்கள் நம்மிடம் போதிய செல்வம் இருந்தால் அமைதி கிடைக்கும் என்று. தற்போது நம்மிடம் போதிய அளவு செல்வம் உள்ளது, ஆனால் அமைதி இல்லை. நம்மிடம் போதிய உணவு இருந்தால் அமைதி கிடைக்கும் என எண்ணினோம். சிந்தியுங்கள், தற்போது நம்மிடம் போதிய உணவு உள்ளது, ஆனால் இன்னும் அமைதி இல்லை. மக்கள் கல்வி தகமை பெற்றால் அமைதி கிடைக்கும் என கூறினார்கள். இதுவரை இல்லாத அளவு கல்வி வசதி தற்போது உள்ளது, ஆனால் அமைதி இல்லை. தொடர்பாடல் சிறப்பாக இருந்தால் அமைதி ஏற்படும் என்றார்கள். இன்று மற்றவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்று நமக்கு நன்கு தெரியும். அனைத்தும் செய்கிறோம், ஆனால் இன்னும் அமைதி இல்லை. நாம் இன்னமும் முயற்சி செய்யாத ஒரு சூத்திரம் உள்ளது. அது உங்களையே நீங்கள் அறிந்து கொள்வது. அமைதி உங்களிலிருந்து ஆரம்பிக்கின்றது. கடந்த 51 ஆண்டுகளாக திரு பிரேம் ராவத் உலகம் முழுவதும் மக்களை அமைதிக்காக உற்சாகப்படுத்தி வருகிறார். 1966இல் இதை ஆரம்பித்தார். இப்பவும் இது நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், உலகத்தில் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் அமைதியை உணர முடியும். உலகம் முழுவதிலிருந்தும் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற அவருக்கு அழைப்பு வருகிறது. அதை ஏற்று ஒவ்வொரு வருடமும் திரு பிரேம் ராவத் தனித்தனி நிகழ்ச்சிகளில் வெவ்வேறு விதமான மக்களிடம் சொற்பொழிவாற்றுகிறார். இந்தியாவிலும் வெவ்வேறு கிராமங்களிலும் நகரங்களிலும் இடைவிடாமல் பிரேம் ராவத் அவர்களின் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அவருடைய நிகழ்ச்சியில் பங்கெடுப்போர் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அல்லது லட்சக்கணக்கில் இருந்தாலும் அவருடைய செய்தி ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டதாயிருக்கிறது. உலகிலுள்ள பல சிறைகளிலும் அவர் சொல்வதை இடைவிடாமல் கேட்கிறார்கள். அவர் செய்தியினால் வசீகரிக்கப்பட்டு கைதிகளின் மற்றும் அங்கு வேலை செய்பவர்களின் அழைப்பின் பேரில் உலகிலுள்ள பல சிறைகளில் தன் செய்தியை கூறுகிறார். திரு பிரேம் ராவத் அவர்களால் நிறுவப்பட்ட ஸ்தாபனம் தி பிரேம் ராவத் ஃபவுண்டேஷன் உலகம் முழுவதும் அவருடைய செய்திகளை பரப்புவதுடன் மனிதநேய வேலைகளுக்கும் ஆதரவளிக்கிறது. இயற்கை பேரிடர்களின் பொழுது மக்களுக்கு உதவி செய்வதுடன் சிறுவர்களுக்கும் முதியவர்களுக்கும் சத்துள்ள உணவும் குடிக்க சுத்தமான தண்ணீரும் கிடைக்க எப்பொழுதும் முயல்கிறார். திரு பிரேம் ராவத் அவர்கள் அவருடைய மனிதநேய சேவைகளுக்காகவும் அமைதிக்கான முயற்சிகளுக்காகவும் நிறைய பரிசுகளும் பல நகரங்களின் சிறப்பு விருந்தினராகவும் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். இத்தாலியிலும் பிரேசிலிலும் அவருக்கு அம்பாசடர் ஆஃப் பீஸ், அதாவது அமைதியின் தூதுவர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. தன்னையே பார்ப்பதில்லை, சமுதாயத்தை பார்க்கறான், மற்றவங்களை பார்க்கறான். எப்ப அவனுடைய வாழ்க்கையில துக்கம் வருதோ அந்த துக்கத்தின் காரணத்தை எது மேல போடுறான்? தன்மேலையா? அவன் கடவுளை நம்புறவன்னா அவனுக்கு ஆள் கிடைச்சிருச்சு, அவர் தான் செஞ்சாரு, கடவுள் தான் இதை செஞ்சாரு. ஜனங்க ஜெயிலுக்கு போனாங்கன்னா என்ன நடக்குது? அவங்க எப்படி அங்க வந்தாங்க? அவங்க என்ன குத்தம் செஞ்சாங்க? அவங்க எப்படி வந்தாங்க? அவங்க அதுக்கு எல்லாரையும் குத்தம் சொல்லுவாங்க. தங்க ஃப்ரெண்ட்ஸை குத்தம் சொல்லுவாங்க, போலீஸை குத்தம் சொல்லுவாங்க, ஜட்ஜை குத்தம் சொல்லுவாங்க, அரசாங்கத்தை குத்தம் சொல்லுவாங்க, சட்டத்தை குத்தம் சொல்லுவாங்க, சமுதாயத்தை குத்தம் சொல்லுவாங்க. ஆனா தன்னையே குத்தம் சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னையே பார்த்துக்கொள்வதில்லை. இப்போ நான் அமைதியை பத்தி பேசினேன்னா மக்களுக்கு எப்படிப்பட்ட அமைதி வேணும்? சமுதாயத்தில் அமைதி வேணும்.
தன்னுள்ள அமைதி வேண்டாம், சமுதாயத்துக்கு வேணும். சரி, அமைதி ஏற்பட்டுருச்சுன்னா என்ன ஆகும்? எங்கிட்ட மக்கள் இப்படிதான் கேட்கறாங்க. அமைதி ஏற்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? சண்டைகள் நின்னுடுமா? உங்க புத்தியில போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு எந்த போரோட சம்பந்தம்? சிரியாவோடையா? ஈராக்கோடையா? எதோட சம்பந்தம்? நீங்க இந்தியாவில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவையெல்லாம் ரொம்ப தொலைவு. அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுமில்ல. ஆனா உங்க புத்தியில சண்டை நடந்துட்டு இருக்கு. அது எப்ப நடக்குது? தூங்க போறீங்க, தூக்கம் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? இங்க எந்திரம் ஓடிட்டு இருக்கு. தடக் 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 தடக். இது செய்யல, நாளைக்கு செஞ்சிடணும். இது நடக்கல, அதையும் செய்யணும். இப்படியும் செய்யக்கூடாது. அவன் என்ன சொல்லிட்டான்? அவன் என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? அவங்கிட்ட பணம் இல்லை, அவனுக்கு பணம் தரணும். இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும். போர் உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. உங்களுக்குள்ள நடக்கும் போரை பத்தி என்ன? அதிலிருந்து உங்களுக்கு அமைதி வேண்டாமா? வேண்டாமா? இதுதான் குழப்பம். எல்லாத்தையும் விட பெரிய சிக்கல் இதுதான். உங்களுக்கு எப்படிப்பட்ட அமைதி வேணும்? சமுதாயத்தில் அமைதி ஏற்படணும். அப்போ எல்லாருமே, நீங்க இல்ல, எல்லா மக்களும் உங்ககிட்ட நல்லா நடந்துப்பாங்க. இதுதான் மக்களோட கனவு. அப்படி அமைதி ஏற்பட்டுருச்சுன்னா அப்போ மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு உங்க குடும்பத்தார் மேல பாசம் இருக்கா இல்லையா? உங்க குடும்பத்தினரிடையே சண்டை வருவதில்லையா? அப்போ இதோட அர்த்தம் எப்போ ஒரு நாள் திடீர்னு சண்டை ஏற்பட்டுருச்சோ எல்லாரும் வேற வேற பக்கம் போயிட்டாங்களா? குடும்பம் முடிஞ்சிடுச்சா? குடும்பத்தில் சண்டை ஏற்படுது, எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அன்பும் ஏற்படுது. உண்டா இல்லையா? ஆகையால இது எப்ப நிற்கும்? நிற்காது. அது ஏன்னா ஒருத்தர் தான் பேசணும். எப்போ எல்லாரும் பேசுறாங்களோ, எல்லாரும் ஓட்டு போடுறாங்களோ ஜனநாயகத்துல, ஒருத்தர் குலாப் ஜாமுனுக்கு போடுறாரு, ஒருத்தர் லட்டுக்கு போடுறாரு, அவ்வளவுதான் சண்டை ஆரம்பிச்சிடுது. எதுக்கெல்லாம் சண்டை ஏற்படுது? எந்த சினிமா பார்க்க போவோம்? இது சினிமா போவதை பத்தி இல்ல, ஆனா எந்த சினிமாவை பார்க்கணும் அதுல சண்டை வந்துடும். அதனால எதுவும் நடக்காது. ஆனா இந்த ஒரு சண்டை உங்களுக்குள்ள நடக்குதே, அது என்ன செய்யுது? உங்களுடைய வாழ்க்கைய பாழடிக்குது. ஒவ்வொரு ராத்திரியும் கரையான் மாதிரி உங்களை அது அரிக்குது. உங்களை பத்தி நீங்க என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை பத்தியே உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? எங்கிருந்து வந்தீங்க? எங்க போவீங்க? திரும்ப உங்க வீட்டுக்கு போக மாட்டீங்க. எங்கிருந்து வந்தீங்களோ? எது உங்க வீடுன்னு சொல்றீங்களோ அது உங்க வீடு இல்ல. அதில் இருக்க முடியாது. அதனால தான் மகான்கள் சொல்லியிருக்காங்க, இது ஒரு சத்திரம்னு.
இங்க சில நாட்கள் தான் இருக்க முடியும். அதுக்கு பிறகு போகணும். ஆனா எங்க போகணும் அது உங்களுக்கு தெரியாது. எங்கிருந்து வந்தீங்க அதுவும் உங்களுக்கு தெரியாது. உண்மையில நீங்க யாரு அதுவும் உங்களுக்கு தெரியாது. எப்ப இந்த 3 விஷயமும் உங்களுக்கு தெரியாதோ நீங்க தொலைஞ்சிட்டீங்க. இதுதான் நிலைமை. எப்போ நீங்க தெரிஞ்சுப்பதற்கு முயற்சி பண்றீங்க உங்களுடையவர் யாரு இல்லைன்னு. எவரை உங்களுடையவர்னு நினைக்கிறீங்களோ அவர் உங்களுடையவர ஆவதில்லை. இங்க 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இறந்தவரின் உடலை எடுத்துட்டு போறத நான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே எனக்கு எல்லா விஷயமும் நினைவு வந்துச்சு. எல்லாத்தையும் விட பெரிய விஷயம், புத்தருக்கும் இதே கதைதான். பகவான் புத்தருக்கும் இதே கதைதான். ஆனா பாருங்க, அந்த கதையில என்ன வித்தியாசம்? நீங்க இந்த கதையை கேட்டிருப்பீங்க, பகவான் புத்தரோட கதையை கேட்டிருப்பீங்க. ஆனா அதுல கவனம் செலுத்தல. இது அப்படி ஒரு காலத்தின் விஷயம். அவர் அப்போ புத்தர் பகவானா இருக்கல, சித்தார்த்தாவா இருந்தாரு. ஒரு நாளைக்கு அவரு வெளியில போக ஆசைப்பட்டாரு. ஏன்னா அவர் வளர்ந்ததெல்லாம் ஒரு அரண்மனையில தான். அவருக்கு வெளியில போவதற்கு அனுமதி இல்லை. காரணம், அவர் பிறந்தபோது ஜோசியர்கள் எல்லாம் சொன்னாங்க இவர் ஒரு மிகப்பெரிய ராஜாவா ஆவாரு, இல்ல ஒரு பெரிய மகானா ஆவாரு. அவரோட அப்பாவுக்கு அவர் ஒரு பெரிய மகானா ஆவதில் விருப்பம் இல்லை. அவர் ராஜாவா ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதனால அவரை வெளியில அனுப்பாமலே இருந்தாரு. ஒரு நாள் அவரை வெளியில கூட்டிட்டு போனாங்க. அவரு பார்த்தாரு. இந்த கதையை கேட்டிருக்கீங்களா? அப்போ அவர் ஒரு ஏழைய பார்த்தாரு. கேட்டாரு, அவன் ஏன் ஏழையா இருக்கான்? சொன்னாங்க, இவன்கிட்ட பணம் இல்ல. இந்த கதையோட இந்த பகுதி ஞாபகம் இருக்கா? அப்போ சித்தார்த் கேட்கிறாரு, இப்படி எனக்கும் ஏற்பட முடியுமா? எல்லாத்தையும் விட மகிமை வாய்ந்த பகுதி. இப்படி எனக்கும் நடக்க முடியுமா? அதற்கு பிறகு ஒரு இறந்த உடலை பார்த்தாரு. கேட்டாரு, இது என்ன? சொன்னாங்க, அவர் இறந்துட்டாரு. இதே போல எனக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கும் என்னோட அந்த தொடர்பை நீங்க ஏற்படுத்தி கொள்ளல. அந்த தொடர்பை நீங்களும் ஏற்படுத்தி இருந்தீங்கன்னா அப்ப உண்மையில உங்க வாழ்க்கையில அமைதியின் மகத்துவம் என்ன என்பது உங்களுக்கு புரிய வரும். அமைதி எவ்வளவு அவசியம் என்பது உங்களுக்கு தெரிய வரும். இது சமுதாயத்தோட விஷயம் இல்ல. சமுதாயத்துக்கு இருக்கோ இல்லையோ, ஆனா உங்க வாழ்க்கையில ஏற்படுவது அவசியம். ஆமா, இங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சாக்குப்போக்கு இருக்கு. ஒருத்தர் சொல்வாரு, இது சுயநலம் இல்லையா? அவரை அறிஞ்சுப்பது யாரு உங்கள் உள்ள வியாபிச்சிருக்காரோ அது உங்க சுயநலம்னு நினைக்கிறீங்களா? தன்னைத்தானே அறிந்து கொள்வது சுயநலம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க யாருன்னு உங்களுக்கு புரியலன்னா இந்த வாழ்க்கைய உங்களால வாழ முடியாது. ஒரு மனுஷன்
ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான். நல்ல மனுஷன், மற்றவங்க மேல அக்கறை காட்டுறவன். அவன் பார்த்தான் ரோடுல ஒரு பளபளப்பான பொருள் கிடப்பத. அவன் அதை எடுத்துட்டு பார்த்தான். தங்கிட்டே சொல்லிட்டான், இது ஒரு கண்ணாடி துண்டு, இது ஒரு கண்ணாடி துண்டு, யாரையாவது குத்திடும், அதனால அதை வீசி எறிஞ்சிட்டான். ரோட்ல இருந்து எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டான். நல்ல காரியம் தானே செஞ்சான், இல்லையா? இன்னொரு ஆள் அங்க வரான். அவனும் அதே ரோட்ல போய்கிட்டு இருக்கான். அவனுக்கும் ரோட்ல கிடக்கும் அந்த கண்ணாடி துண்டு தென்படுது. அவனும் அந்த கண்ணாடி துண்டை எடுத்து அதை பார்க்கிறான். பார்த்த உடனே அவனோட முகத்துல ரொம்ப பெரிய புன்னகை மலருது. புன்னகை. அவன் பளபளக்கும் அந்த கண்ணாடி துண்டை தன்னுடைய பாக்கெட்ல போட்டுக்கிட்டான். நடந்து போறான். நல்ல காரியம் யார் செஞ்சாங்க? 2 பேரும் தானே. கண்ணாடி துண்டு யாரையும் குத்தாது. ஒருத்தன் வீசி எறிஞ்சா, ஒருத்தன் பாக்கெட்ல போட்டுட்டான். கண்ணாடி துண்டோட விஷயம் இதுதான். நீங்கெல்லாம் யோசிக்கணும். நான் அதுக்காகத்தான் இங்க வந்திருக்கேன். கடவுள் தந்திருக்கிற இதை உபயோகிப்பதில்லை. இதை கொஞ்சம் உபயோகிக்க வேண்டியிருக்கும். முதலாமவன் தன்னுடைய வீட்டுக்கு போறான். தன்னோட வீட்டுக்கு போனவுடன் அவனோட மனைவி அவன்கிட்ட கேட்கறாங்க, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? அவன் சொல்றான், சரியாத்தான் இருந்துச்சு. கிராமத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தேன். விசேஷமா ஒன்றும் நடக்கல. ரெண்டாமத்தவன் அவன் வீடு திரும்பியவுடன் அவனுடைய மனைவி கேட்கறாங்க, இந்த நாள் எப்படி இருந்துச்சுன்னு. அவன் சொல்றான், இன்னைக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டமான நாள். நான் ரோட்ல போகும்போது ஒரு கண்ணாடி துண்டு மாதிரி ஒரு பொருளை பார்த்தேன். நான் அதை எடுத்தேன். எனக்கு தெரிஞ்சுது அது கண்ணாடி துண்டு இல்ல, அது ஒரு வைரம்னு. முதல்வனுக்கும் அந்த வைரம் கிடைச்சது, ஆனா அதோட அறிவு அவனுக்கு இல்ல. முதல் மனுஷனுக்கும் வைரம் கிடைச்சது, ஆனா அவனுக்கு அதோட அறிவு இல்ல. அவன் நல்லது செய்யணும்னு நினைச்சு அதை வீசி எறிஞ்சிட்டான். ஏன்னா அவனுக்கு அதோட அறிவு இல்லாததுனால அவனுக்கு அது ஒரு வெறும் கண்ணாடி துண்டாகத்தான் இருந்துச்சு. ரெண்டாவதுவனுக்கு அவனுக்கு அது என்னன்னு தெரிஞ்சதுனால அவனும் அதையே செஞ்சான். மற்றவங்களுக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு அதை தன்னோட பாக்கெட்ல வச்சுட்டான். வித்தியாசம் தெரிஞ்சதுனால இது ஏதோ சாதாரண பொருள் இல்ல, இது ரொம்பவும் விலையுயர்ந்த பொருள்னு, அதனால தனக்கு பெரிய மாற்றம் கொண்டு வர முடியும்னு. நீங்க தான் இந்த வழிப்போக்கன். நீங்க முதல் மனிதன் போல நல்லவர் தான். நான் நீங்க கெட்டவர்னு சொல்லல, நல்லவர் தான். ஆனா நீங்க இந்த பாதையில போவதற்கு முன்னாடி நான் விரும்புறேன் உங்களுக்கு இந்த அறிவு இருக்கணும். அதன் மூலம் இந்த வைரத்தின் மதிப்பை கண்டுகொள்ளணும்.
எப்போ ரொம்பவும் விலையுயர்ந்த பொருள் உங்க முன்னாடி வருதோ நீங்க அதை வீசி எறியாம இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் விலையுயர்ந்த பொருள் என்ன? இந்த மூச்சு எது வந்து போகுதோ அதன் மதிப்பு நீங்க அறியாததுனால வீசி எறிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எது அவசியமா இருக்கு? உங்க பொறுப்புகள். நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, நீங்க ரொம்ப உழைக்கிறீங்க, முயற்சி செய்றீங்க, 2 ரூபாய் சம்பாதிக்க, 10 ரூபாய் சம்பாதிக்க, 1000 ரூபாய் சம்பாதிக்க. ஏன் செய்றீங்க? ஏன்னா நீங்க சாப்பிடணும், உடை உடுக்கணும். செய்றீங்க, செய்துட்டே இருப்பீங்க, எதுவரை உங்களால செய்ய முடியுதோ. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆன பிறகும் கூட பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, இல்ல வேற ஏதாவது செய்ய தொடங்குறாங்க. ரிட்டையர்மெண்ட்டுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. சம்பாதிக்கிறாங்க, ஆனா அப்படிப்பட்டதை சம்பாதிக்கல. எது உங்ககிட்ட முதலிலேயே இருக்கோ. பிச்சைக்காரனோ பசியாக இருப்பவனோ யாரும் இல்ல. பிச்சைக்காரனோ பசியாக இருப்பவனோ யாரும் இல்ல. எல்லார் மூட்டையிலும் மாணிக்கம். மூட்டையை திறக்க மறந்துட்டாங்க. இப்படித்தான் ஏழையாக இருக்கிறாங்க. எந்த மூட்டையை முதல்ல திறக்கணும்? உலகத்தோடதையா இல்ல தன்னுடையதையா? கேட்டீங்களா? நல்ல உரக்க சொல்லுங்க. தன்னோடது. இதுதான் அர்த்தம். எதையெல்லாம் புரிய வச்சேனோ உங்களுக்குள்ளேயே திரும்பி பாருங்க. உங்களுக்குள்ள பாருங்க. கபீர்தாசர் என்ன புரிய வச்சாரு? உங்களுக்குள்ள பாருங்க. மானின் வயிற்றுல கஸ்தூரி, மான் காடு காடா தேடுது. அதே போல பிரம்மம் ஒவ்வொருத்தர் உள்ளேயும் உலகம் அறியல. எள்ளில் எண்ணெய் இருக்கு, சிக்குமுக்கி கல்லுல நெருப்பு இருக்கு. அதே போல் உன் இறைவன் உனக்குள்ள விழிக்க முடிந்தால் விழிச்சுக்கோ. பிரேம் ராவத் அவர்களின் செய்தி வெறும் சொற்கள் மாத்திரம் இல்லை. எந்த அமைதியை பற்றி பேசுகிறாரோ அந்த அமைதியை அனுபவம் செய்ய நமக்கு வழியும் காட்டுகிறார். நீங்கள் இதை பற்றி மேலும் அறிய விரும்பினால்